தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகளில் குதிரை வீரர்களை பற்றி பார்க்கலாம். நபிகள் நாயகத்தின் காலத்தில் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்துவதற்கு முன்பே தமிழக அரபு நாட்டு தொடர்பு வாணிபத்தின் மூலம் உருவானது. அரபு குதிரைகளை தமிழக மன்னர்கள் பெரிதும் விரும்பினர். கிபி 2ஆம் நூற்றாண்டு இலக்கியமான பட்டினப்பாலை நீரில் வந்த நிமிர் பரிப்புறவி என்று அரபுக்களின் குதிரை இறக்குமதியை பதிவு செய்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் மலிக்குல் இஸ்லாம் ஜமாலுத்தீன் என்ற புகழ்பெற்ற வணிகரும் பிற வணிகர்களும் சேர்ந்து ஆண்டுதோறும் கைஸ் தீவில் இருந்து 1400 குதிரைகளை கலங்களில் ஏற்றி கொண்டு வந்து மாபர் பெரிய கடற்கரை பகுதி என்று அரபிகளால் அழைக்கப்பட்ட பாண்டியரின் ஆட்சிக்குட்பட்ட கீழக் கடற்கரை பகுதியில் இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்தனர் என்பதை அப்துல்லாஹ் வஸ்ஸாப் என்ற வரலாற்றறிஞர் குறிப்பிட்டுள்ளார். கொர்க்கை, தொண்டி துறைமுகங்களில் ஆண்டுதோறும் 16,000 அரபு குதிரைகள் வந்திறங்கின. அவற்றை கொண்டு வந்து விற்பனை செய்தவர்கள் அரபு நாட்டவர், யவனர் என்று வரலாற்றறிஞர்கள் நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிட்டுள்ளார். 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழகம் வந்த மார்க்கோ போலோ இக்குதிரை வாணிபம் பற்றி குறிப்பிடும்போது, பாண்டிய மன்னரின் குதிரை ஒன்றுக்கு 500 சக்கி பொன் வீதம் கொடுத்து ஆண்டுதோறும் 16,000 குதிரைகளை அரேபிய துறைமுகங்களில் இருந்து இறக்குமதி செய்ததாக கூறுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடையார் கோவில் கோபுரத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியம் ஒன்றில் கிபி 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் அரபு நாட்டிலிருந்து கீழக் கடற்கரை துறைமுகங்களுக்கு குதிரைகளை ஏற்றி வந்த மரக்கலமும் அதில் குதிரைகளோடு அரபு வணிகர்கள் நிற்கும் காட்சியும் கம்பீரமாக தீட்டப்பட்டுள்ளதை காணலாம். இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகளில் பல சரியான பராமரிப்பு இல்லாமலும் எப்படி பராமரிப்பது என்பது இங்குள்ளவர்களுக்கு தெரியாததாலும் இறந்து போயின. மேலும் கட்டுக்கடங்காத ஆற்றல் மிக்க அக்குதிரைகளை போர் பயிற்சிற்கு பழகுவதற்கு சரியான ஆட்கள் எங்கில்லை. எனவே அக்குதிரைகளை பராமரிக்க பழக்கப்படுத்த வாணிபத்திற்காக வந்த முஸ்லிம்களை தமிழக ஆட்சியாளர்கள் நியமித்தனர். தமிழக வீரர்களுக்கு குதிரை ஏற்றம், குதிரை போர் பயிற்சிகளை கற்பித்த முஸ்லிம் வீரர்களின் திறமையையும் வீரத்தையும் நேரில் கண்ட தமிழக ஆட்சியாளர்கள் முஸ்லிம் வீரர்களை குதிரைப்படை தலைவர்களாகவும் குதிரை வீரர்களாகவும் நியமித்தனர். முஸ்லிம் குதிரை வீரர்கள் ராவுத்தர் என்று அழைக்கப்பட்டனர். அரபு மொழியில் ராஅத் என்றால் குதிரை வீரன் என்று பொருள். இவ்வார்த்தை வடமொழியில் ராஹுத் என்றும் தெலுங்கில் ரவுத் என்றும் வழங்கப்பட்டது. ரவுத் மெத்த காலுட்டே குர்ரம் மூடும் காராதே, குதிரை வீரன் அடக்க தெரியாதவனின் குதிரை 3 காலில் கூட ஓடும் என்று தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு. குதிரை வீரன் அடக்க மூடு காராதே, குதிரை வீரன் அடக்க தெரியாதவனாயின் குதிரை 3 காலில் கூட ஓடும் என்று தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு. ராவுத்தர் என்னும் முஸ்லிம் குதிரை வீரர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள்தான் பாளையம் என்று முதலில் அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் பாளையம் இறங்கியிருக்கிறது என்றால் குதிரைப்படை முகாமிட்டுள்ளது என்று அர்த்தமாகும். உத்தமபாளையம், மேலப்பாளையம், ராஜபாளையம், மதுரையில் உள்ள கோரிப்பாளையம், கற்றாப்பாளையம், மாப்பாளையம், பெரியகுளத்தில் உள்ள தண்டுப்பாளையம், தக்கலையில் உள்ள மக்காய்பாளையம் என பாளையம் என்ற சொல் இடம்பெறும் அனைத்து இடம்பெயர்களும் இந்த அடிப்படையில் தோன்றியவைதான். பாளையம் என்று பெயர் உள்ள ஊர்களில் இடங்களில் எல்லாம்
முஸ்லிம்கள் உறுதியாக இருப்பர். இவ்வூர்களில் பாரம்பரியமாக வாழும் முஸ்லிம்களின் மூதாதையர்கள் குதிரைப்படை வீரர்களாக இருந்தவர்கள்தான். இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் ராவுத்தர்கள் பெருவாரியாகவும் செல்வாக்கோடும் வாழ்கிறார்கள். இவர்கள் இந்த குதிரை வீரர்கள் பாரம்பரியத்தின் வாரிசுகள்தான். மதுரை அரசு நாயக்கர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பின்னர் நிர்வாக வசதிக்காக பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. இம்மண்டலங்களை குறிக்க பாளையம் என்ற சொல்லை பயன்படுத்தினர். இப்பாளையங்களை நிர்வகிக்க மன்னரால் நியமிக்கப்பட்டவர்கள் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவ்வாறு பாளையம் என்பது குறிப்பிட்ட நிர்வாக பகுதியை குறிக்க பயன்பட்டது பிற்கால பயன்பாடாகும். முதலில் முஸ்லிம் குதிரை வீரர்களின் வாழ்விடமே பாளையம் என அழைக்கப்பட்டது. மாமா மாப்பிள்ளை உறவினர் குதிரை வியாபாரிகளாக, குதிரை பயிற்சியாளர்களாக, குதிரை வீரர்களாக, குதிரை படை தலைவர்களாக தமிழ் மண்ணுக்கு அறிமுகமான ராவுத்தர்கள் தங்கள் வீரத்தாலும் விசுவாசத்தாலும் நாயக்க மன்னர்களிடம், நாயக்கர் சமுதாயத்தினிடம் மிகுந்த மதிப்பும் அன்பும் பெற்றிருந்தனர். இந்த அன்பு உருவாடல் நாளடைவில் நாயக்கர்களும் முஸ்லிம்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் மாமா மாப்பிள்ளே என்று அழைக்கும் அளவிற்கு நேச உறவானது. அவ்வுறவு இன்றளவும் ஆரோக்கியமாக தொடர்கிறது. நாயக்கர்களும் முஸ்லிம்களும் ஒருவரை ஒருவர் மாமா மாப்பிள்ளை என்று உறவாடுவதும், ஆசாரிமார்களும் முஸ்லிம்களும் ஒருவரை ஒருவர் அப்பச்சி மக்கா மக்களே என்று உறவாடுவதும், தேவர்களும் முஸ்லிம்களும் ஒருவரை ஒருவர் சியான் என்றால் தேவர் சமுதாயத்தில் தாத்தாவை குறிக்கும் உறவு பெயர் என்று உறவாடுவதும் இந்த தலைமுறையோடு நின்று போக்க கூடாது. மனிதனை மனிதன் வித்தியாசமாக பார்க்கும் காரணிகள் வளர்ந்து நிற்கும் இந்த காலகட்டத்தில் சாதி மதங்களை கடந்து மனித மனங்களை இணைக்கும் இந்த கலாச்சார உறவுகள் அடுத்த தலைமுறைக்கும் சொந்தமாக வேண்டும். எனக்கிருப்பது போல் என் மகனுக்கும் பல மாமா மாப்பிள்ளைகள், அப்பச்சிகள், சியான்கள் உறவுகளாக வேண்டும். ஏனென்றால் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத இருவர் ஏதேனும் ஒரு காரணத்தினால் சந்தித்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் இருவரும் உரையாடி கொண்டுதான் இருப்பர். ஆனால் அவர்களின் உள்ளங்களில் எழுந்து நிற்கும் கேள்வி என்ன தெரியுமா? இவர் நம்ம ஆளா, வேற்று ஆளா என்பதுதானே. அந்த அளவிற்கு இன்று சாதி மத துவேஷங்கள் ஊட்டப்பட்டு மனிதர்கள் தங்கள் மனங்களுக்கு இடையே சுவர்களை எழுப்பிக் கொண்டு வாழும் ஒரு காலமாகிவிட்டது. குதிரை போர் என்ற வீரக்கலையை மண்ணில் வரவு வைத்ததோடு மாமா மாப்பிள்ளை என்கின்ற ஒரு கலாச்சார உறவையும் முன்மாதிரியாக ராவுத்தர்கள் இம்மண்ணில் மலர வைத்துள்ளனர். இந்த கலாச்சார பண்பாடு வாழும் சமுதாயத்தில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். மண்ணுக்காக மடிந்த மாவீரர்கள் தமிழ் மன்னர்களின் படைகளில் முன்னணி படை வீரர்களாகவும் தேச விசுவாசிகளாகவும் ராவுத்தர்கள் திகழ்ந்தமைக்கு நிரம்ப சான்றுகள் உள்ளன. மதுரையை ஆண்ட பாண்டியன் பரம்பரையில் சகோதரர்களான வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் இடையே பதவி போட்டி நடந்தபோது உள்நாட்டு போர் ஏற்பட்டு துரத்தப்பட்ட சுந்தரபாண்டியன் டில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினான். சுந்தரபாண்டியனுக்கு மதுரையை மீட்டு கொடுக்க கிபி 1311 அலாவுதீன் சில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூர் மதுரை மீது படையெடுத்தார். அப்போது மதுரை வீரபாண்டியனின் படையில் 20,000 முஸ்லிம் குதிரை வீரர்கள் இருப்பதை அறிந்த மாலிக் கபூர் குதிரைப்படையின் முஸ்லிம் தளபதியை தன் வசப்படுத்த முயற்சித்தார். அத்தளபதி மாலிக் கபூரோடு இணைய மறுத்து விடுகிறார். வாழும் தேசத்திற்கு விசுவாசமுள்ளவர்களாக போரிட்ட முஸ்லிம் வீரர்கள் ஏராளமானோர் அப்போரில் உயிர் தியாகம் செய்தது வரலாறு. இதனை அமீர் குஸ்ரு, இப்னு பதூதா போன்றோர்
தமது பயண குறிப்புகளில் வியப்பு வாசகங்களால் விவரித்துள்ளனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரத்திற்கு ஜாக்சன் துறையை சந்திக்க சென்றபோது அவரோடு சென்ற தளபதிகளை மம்மது தம்பியும் முகம்மது தம்பியும் மார்க்கமுள்ள தம்பி வரிசையும் தான். தர்மகுணவான் இப்ராஹிம் சாஹிபும் தம்பி இஸ்மாலு ராவுத்தனும் என்று பேராசிரியர் நா. வானமாலையால் பதிக்கப்பட்டு 1971 வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் பட்டியலிட்டு புகழ்கிறது. கட்டபொம்மனின் படையில் ஏராளமான முஸ்லிம் குதிரை வீரர்கள் இருந்துள்ளனர். அவர்கள் கட்டபொம்மனின் சகோதர ஊமைத்துறையை வாய்ப்பேச முடியாதவர் என்ற பொருளுடைய மூக்கா என்னும் வார்த்தையால் அழைத்ததை கர்னல் வெஸ்ட் தனது இராணுவ நினைவுகள் பற்றிய நூலில் குறிப்பிட்டுள்ளார். கிபி 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சேது நாட்டை ஆண்ட சேதுபதி சடையக்க தேவரின் தலைவராக ராவுத்த கூத்தன் என்ற முஸ்லிம் குதிரைப்படை தளபதி இருந்த தகவலை ராமையப்பன் அம்மானை என்ற இலக்கியத்தால் அறியலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் ஆரம்ப கட்ட புரட்சிகளுக்குள் தென்னிந்திய கிளர்ச்சி 1800-1801 முக்கியத்துவம் பெற்றதாகும். ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய குறுநில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கையாக இக்கிளர்ச்சி அமைந்தது. மலபார் கேரளவர்மா மருது பாண்டியர் திப்பு சுல்தானின் குதிரை தலைவராக இருந்த கனிஷா கான், மராத்தியில் சிமோகோ பகுதியை ஆண்ட துண்டாஜிவாக், விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர், திண்டுக்கல் பாளையக்காரர் போன்றோர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினர். இக்கூட்டமைப்பை சார்ந்த வடக்கு தெற்கு ஆட்சியாளர்களை இணைக்கும் வாயிலாக கனிஷா கான் செயல்பட்டார். இந்த புரட்சி யுத்தத்திற்கு தலைமையேற்று காவிரிக்கு வடக்கில் உள்ள படைகளை நடத்தும் பொறுப்பு கனிஷா கானிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கூட்டமைப்பின் முக்கிய திட்டமே கோவையில் உள்ள பிரிட்டிஷாரின் இராணுவ கோட்டையை தகர்ப்பதாகும். அந்த பொறுப்பையும் கோவை சேலம் பகுதிகளை கைப்பற்றும் பொறுப்பையும் கனிஷா கான் ஏற்றிருந்தார். 4000 குதிரைப்படை வீரர்களுடன் சென்று அவர் தாக்குதலில் ஈடுபட்டார். இரகசியமாக ஆரம்பித்த இத்தாக்குதல் திட்டம் பிரிட்டிஷாருக்கு தெரிந்துவிட இம்முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இக்கிளர்ச்சியில் கைதான 42 பேருக்கு சேலம் கலெக்டர் மாக்லியோட் உத்தரவுப்படி சேலம் இராணுவ கோர்ட்டில் தூக்கு தண்டனை என தீர்ப்பு வழங்கப்பட்டு அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர். அவ்வாறு தூக்கிலிடப்பட்டவர்களில் ஒரு சிலரை தவிர அனைவரும் முஸ்லிம் குதிரை வீரர்கள் ஆவர். இம்மண்ணில் விடுதலைக்காக ஜமாஅத்தாக கூட்டாக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட தியாக வரலாற்றினை முஸ்லிம் குதிரை வீரர்கள் படைத்துள்ளனர். இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் மருது பாண்டியர் படையை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர். இச்சப்பட்டி அமில்தார் ஷேக் ஹுசைன் என்ற இளைஞர் ஆவார். அவரது படையில் நூற்றுக்கணக்கான முஸ்லிம் குதிரை வீரர்கள் இருந்தனர். சுதந்திர கிளர்ச்சியின் படையில் முதல் தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் ஷேக் ஹுசைன் ஆவார். சிறந்த போராளி என்று வரலாற்று அறிஞர் கே. ராஜையன் புகழ்ந்தார். இந்த ஷேக் ஹுசைன் தான் மருது பாண்டியரின் வீழ்ச்சியின் போது கைது செய்யப்பட்டு பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தப்பட்ட 73 பேருள் ஒருவர். பினாங்கு தீவில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடமாடக்கூட முடியாமல் பசி பட்டினியால் வாடி அங்கேயே ஷேக் ஹுசைன் காலமானார். இப்படி தென்னகத்தில் மட்டுமல்ல, வடக்கிலும் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக வாளேந்தியவர்கள் முஸ்லிம் குதிரை வீரர்களாவர். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதல் சுதந்திர போர் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடும் 1857 நடந்த சிப்பாய் கழகத்திலும் முன்னணி நாயகர்களாக முஸ்லிம் குதிரை வீரர்களே திகழ்ந்துள்ளனர். மீரட் சிறைச்சாலையை உடைத்தெறிந்துவிட்டு அந்நிய ஆட்சி வீழ்க,
பேரரசர் பகதூர் ஷா வாழ்க என்ன கோஷங்களுடன் மீரட்டில் திரண்ட ஆயுதம் தரித்த 2000 குதிரை வீரர்கள் டில்லி சலோ என்ற ஓங்காரா குரலுடனும் ஓங்கிய வாளுடனும் டில்லி நோக்கி புறப்பட்டனர். இக்குதிரைப்படைக்கு கம்பீரமாய் தலைமையேற்று அழைத்து சென்றவர் ரிசால்தார் ஹுசைன் அலி என்ற முஸ்லீம் இளைஞராவார். இவ்வாறு தேசாபிமானியாக இம்மண்ணின் விடுதலைக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்று தியாக வரலாறு படைத்தவர்களாக குதிரைப்படை தளபதிகள் கனிஷா கான், ஷேக் ஹுசேன், ஹுசைன் அலி ஆகியோர் திகழ்ந்துள்ளனர். மக்கள் மனங்களை வென்றவர்கள். ராவுத்தர்கள் என்னும் முஸ்லிம் குதிரை வீரர்கள் தங்கள் வீரத்தாலும் தியாகத்தாலும் சமகால மக்களின் மனங்களில் மதிப்புமிக்க இடத்தினை பிடித்தவர்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ராவுத்தர்களின் வீரம் விளைந்த மண்ணுக்கு அவர்களின் பெயர்களையே சூட்டி தமிழ் மக்கள் போற்றியுள்ளனர். தமிழகத்தின் பல ஊர் பெயர்கள் ராவுத்தர் என்பதை முன்னிறுத்தி வழங்கப்படுகிறது. ராவுத்தன்பட்டி, சாத்தனூர் ராவுத்தன் பேரில், அம்பாசமுத்திரம், ராவுத்தர் வயல், ராவுத்தர் நல்லூர், ராவுத்தர் பாளையம், ராவுத்தரையன் குப்பம் என பல ஊர்களை குறிப்பிடலாம். தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் குதிரை வீரர்களாக இருந்த முஸ்லிம்கள் தங்குவதற்கு சமஸ்தானத்தால் வழங்கப்பட்ட ஊர்தான் இன்று தக்கலையில் உள்ள மக்காய்பாளையம். இவ்வீரர்களின் மூதாதையர் அரபு நாட்டில் இருந்து வந்தவர்கள் என்பதற்கு மக்காய்பாளையம் என்ற பெயரில் உள்ள மக்கா என்பது சான்றாகும். இவ்வூரில் வாழ்ந்த மாபெரும் குதிரை வீரன் ஒருவனின் அடக்கஸ்தலம் புலியூர்குறிச்சி என்னும் ஊரில் என்று உள்ளது. தமிழகத்தில் உள்ள இந்த சமயத்தாரிடம் ராவுத்தர் மதிப்பு செல்வாக்கும் பெற்றிருந்தன. தமிழகத்தில் இந்து சமயத்தாரிடம் ராவுத்தர்கள் மதிப்பும் செல்வாக்கும் பெற்றிருந்தன என்பதற்கு பல கோவில்களில் உள்ள ராவுத்தர் சிலைகள் கலாச்சார ஒற்றுமையை சான்றாகும். சைவ நாயன்மாருள் ஒருவரான மாணிக்க வாசகரால் புதுப்பித்து காட்டப்பட்ட திருப்பெருந்துறை சிவன் கோவில் உள்ள மண்டபத்தின் ஒரு தூணில் குதிரை வீரர் ஒருவரது சிலை உள்ளது. அச்சிலைக்கு குதிரை ராவுத்தர் என்றும் அம்மண்டபத்திற்கு குதிரை ராவுத்தர் மண்டபம் என்றும் பெயர் உள்ளது. அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் குதிரைகள் வாங்குவதற்கு மன்னன் கொடுத்த செல்வத்தை சிதிலமடைந்து கிடந்த திருப்பெருந்துறை சிவன் கோவிலை புதுப்பித்து கட்டுவதற்காக செலவிட்டு விடுகிறார். இதனால் கோபமடைந்த மன்னன் மாணிக்க வாசகரை கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார். மாணிக்க வாசகரின் பெருமையை மண்ணுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி சிவபெருமான் முஸ்லிம் குதிரை வியாபாரி தோற்றத்தில் வந்து நரிகளை எல்லாம் பரிகளாக குதிரைகளாக மாற்றி பாண்டியனிடம் சேர்ப்பித்தார். மாணிக்க வாசகரை மன்னன் விடுதலை செய்கின்றான். இரவோடு இரவாக பரிகள் எல்லாம் நரிகளாக மாறி ஓடியதை அறிந்த மன்னன் முஸ்லிம் குதிரை வியாபாரியாக வந்தது சிவபெருமான் என்பதை உணர்ந்து மாணிக்க வாசகரிடம் மன்னிப்பு கேட்டு திருப்பெருந்துறை கோவில் பணியை பூர்த்தி செய்ய மாணிக்க வாசகருக்கு உதவினான். முஸ்லிம் குதிரை வீரராக வந்து சிவன் மாணிக்க வாசகரை காத்ததால் அக்கோவில் மண்டபத்தூண் ஒன்றில் ராவுத்தர் சிலை வடிவமைக்கப்பட்டது. காலம் காலமாக அம்மண்டபமும் ராவுத்தர் மண்டபம் என்று வழங்கப்படுகிறது. இதுபோன்று தென்னார்காடு மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் வாசலில் தலப்பாகை தாடியுடன் கூடிய ஒரு காவல் வீரனின் சிலை உள்ளது. அதன் பெயர் முதியாலு ராவுத்தர் என்றும். இன்றும் கோவில் திருவிழாவின் போது முத்தியாலு ராவுத்தருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இங்கு ஓர் உண்மையை நினைவு கூற வேண்டும். சமண மதத்தையும் புத்த மதத்தையும் சைவர்கள் வெறுத்தார்கள். அதை அடக்கி ஒடுக்க அரும்பாடுபட்டார்களே. மதுரை போன்ற இடங்களில் ஆட்சிக்கட்டலில் அமர்ந்திருந்த சமண மதத்தை கீழே இறக்கிவிட்டு தான் மறுவேலை என்று சைவ சமய பெரியார்கள் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்தனர். இக்காலகட்டத்தில் தான் இஸ்லாம் தமிழ்நாட்டிற்குள் அடியெடுத்து வைத்தது. ராவுத்தர்கள் மன்னர்களின் படைகளில் செல்வாக்கு பெற்றிருந்தனர். இம்மண்ணின் மதங்களை எதிர்த்த சைவ வைணவ சமயங்கள்
இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை. இம்மண்ணின் மதங்களை எதிர்த்த சைவ வைணவ சமயங்கள் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை. நிலை கொள்ள விடாதி விரட்டி அடிக்கவில்லை. மாறாக இஸ்லாமியர்களை சைவர்கள் ஆதரித்தனர். தங்களது இறைவனையே இஸ்லாமியர் கோலத்தில் கொண்டு அகம் மகிழ்ந்தனர். அக்கால சைவ சமய பாடல்களிலும் இவ்வுண்மையை காணலாம். இவ்வாறு ராவுத்தர்கள் தங்களது வீரக்கலையின் செல்வாக்கால் தமிழகத்தில் சமயம் கடந்த ஒரு கலாச்சார பண்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இலக்கியங்களில் ஏற்றம் பெற்றவர்கள். இலக்கியங்களில் ஏற்றம் பெற்றவர்கள் தனித்துவங்களாலும் சமுதாய பங்கேற்பாலும் சாதித்தவர்களை சமகால இலக்கியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கும் வீரத்தால் சாதித்த ராவுத்தர்களை பற்றிய பல தகவல்கள் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள ராவுத்தர் பற்றிய சித்தரிப்பு ராவுத்தர்கள் தமிழ் மண்ணில் பெற்றிருந்த செல்வாக்கை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இஸ்லாத்தின் தொன்மையையும் எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. சிவபெருமான் மீது காதல் கொண்ட தலைவி பாடுவதாக திருவாசகம் அன்னை 10 பகுதியில் இடம்பெற்றுள்ள செய்யுள் ஒன்றில் சிவபெருமானை ராவுத்தர் கோலத்தில் வர்ணிப்பதை காணலாம். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பரி மேல் கொண்டேன் உள்ளம் கவர்வரேல் அன்னே. இப்பாடலில் வெண்ணிற ஆடை குப்பாலயம் அணிந்தவர், வெண்ணிற மேனியர் பள்ளிவாசலுக்கு விரைபவர், பாய்ந்து செல்லும் குதிரை மீது வருவோர் என ராவுத்தர் பற்றிய முழுமையான சித்திரம் தரப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசரின் தேவரத்திலும் நம் மாழ்வாரின் திருவாய்மொழியிலும் இதை போன்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒப்பரிய சட்டையும் உடுத்திலகு பட்டும் தொப்பியும் முகத்திடை துலக்க முளராகி என்று திருவாதவூர் புராணத்திலும் ராவுத்தர்களின் தோற்றம் கம்பீரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சிவபெருமான் நரிகளை பரிகளாக மாற்றி பாண்டியனிடம் சேர்ப்பித்த நிகழ்ச்சியை பாடுகின்ற சைவ பாடல்கள் சிவபெருமானை ராவுத்தரனாகவே முஸ்லிம் குதிரை வியாபாரி சித்தரிப்பதை காணலாம். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாட புராணத்தில் எய்யவே உலகுக்கெல்லாம் துலங்கி ராவுத்தரையான் பொய்யிலா மன்னன் காண பொய்ப்பொறி மாற்றஞ்செய்தான் என்றும் திருப்பெருந்துறை புராணம் பாடிய சாமிநாத முனவர் கோட்டமிலா மாணிக்க வாசகர் முன் குதிரை ராவுத்தனாய் நின்று என்றும் திருநாவுக்கரசர் என்ற அந்த வைணவ பாடகர் இதனை பாடியுள்ளார். திருவாலையுடையார் திருவிளையாடற் புராணத்தில் சிவபெருமானை பெரும்பற்ற புலியூர் நம்பி புகழும்போது துய்ய பேருலகுக்கெல்லாம் துலங்க ராவுத்தரையான் என்கிறார். முஸ்லிம் குதிரை வியாபாரியாக வந்த சிவபெருமானுக்கு அழகிய ஆடை ஒன்றை பாண்டிய மன்னன் பரிசாக வழங்கியதை இந்நெறி மன்னர் இனிமை கூர்ந்திராவுத்துக்கு நன்மை ஊர் வரிசை தூ சுனல்குவமென்றே நல்க என்றும் இப்புராணம் குறிப்பிடுகிறது. அருணாகிரிநாதர் தனது கந்தர் அலங்காரத்தில் மாமையிலேறும் ராவுத்தனே என்றும் கந்தர்களி வெண்பாவில் சூர்கொண்ட ராவுத்தனே என்றும் முருகப்பெருமானை புகழ்ந்திருக்கிறார். சைவ சமய தமிழிலக்கியங்களின் வரிகளுக்குள் வாசம் கமழும் இத்தகவல்கள் குதிரை வீரர்களாகவும் குதிரை வியாபாரிகளாகவும் முஸ்லிம்கள் தமிழகத்தில் பெற்றிருந்த ஆளுமையை காட்டுகின்றன. மேலும் இச்செய்திகள்
ராவுத்தரின் வீர விலாசம் தவிர்க்க முடியாத தாக்கத்தை சமகால மக்களிடம் ஏற்படுத்தியிருந்ததை எடுத்துரைப்பதாக உள்ளது. இந்த ஆளுமையும் தாக்கமும் தான் தங்கள் கடவுளரை ராவுத்தராக சித்தரிக்கும்படி சக சமயத்தினை தூண்டியது. ஆவணங்களில் ஏறிய ஆற்றலாளர்கள். இலக்கியங்களில் மட்டுமல்லாமல் வரலாற்று ஆவணங்களாக விளங்கும் செப்பேடுகள், கல்வெட்டுகளிலும் ராவுத்தர்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவானைக்கால் ஊரில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு செப்பேட்டில் ராகுத்த ஜாஜல தேவருக்கு என்ற தொடர் காணப்படுகிறது. ராகுத் என்பது ராஅத் என்று அரபு மொழியில் குதிரை வீரரை குறிக்கும் சொல்லின் திருப்பு ஆகும். இத்தொடர் ஒரு மன்னனின் பெயராகும். அம்மன்னனை ராவுத்தராக, குதிரை வீரராக இந்த ஆவணம் குறிப்பிட்டுள்ளது. ஈரோட்டில் கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு செப்பேட்டில் மகா மண்டலேஸ்வரன் பர்த்த ராவுத்தர் என ஒரு சிற்றரசனும் ராவுத்தனாக குறிப்பிடப்பட்டுள்ளான். எனவே மன்னர்களுக்கு உவமையாக சொல்லப்படும் அளவிற்கு வீரமிக்க வரலாற்று மாந்தர்களாக ராவுத்தர்கள் திகழ்ந்துள்ளனர் என்பதை ஆவணங்கள் வாயிலாக நாம் அறியலாம். மார்க்கத்திற்கு மாண்பேற்றியவர்கள். 1982 ஆண்டு டில்லியில் நடைபெற்ற இஸ்லாமிய கருத்தரங்கில் உரை நிகழ்த்திய இந்திரா காந்தி அம்மையார், இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே அதன் அறிமுகம் இந்திய கரைகளை தொட்டுவிட்டது என்பதற்கு அக்காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த ராவுத்தர்களும் லெப்பைக்களுமே போதிய சான்றுகளாக உள்ளன. ஓர் அரசியல் சக்தியாக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தென்னிந்திய கடற்கரையில் அம்மார்க்கம் மக்களால் பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த வரலாற்று உண்மையை ஒருவராலும் அழிக்க முடியாது என்று இஸ்லாம் இந்தியாவில் கால் கொண்ட உண்மை வரலாற்றிற்கு சாட்சியம் பகர்ந்துள்ளன. இதில் இஸ்லாத்தை இம்மண்ணில் முன்னெடுத்து சென்றவர்களுக்குள் ராவுத்தர்களும் சிறந்த பங்களிப்புக்குரியவர்கள் என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு இஸ்லாமிய வீரமரபின் வாரிசலாக இஸ்லாமிய தமிழக கலாச்சார பண்பாட்டு இணைப்பின் நாயகர்களாக மார்க்கத்தை தமிழ் மண்ணில் மகத்துவப்படுத்திய மாண்பாளர்களாக ராவுத்தர்கள் திகழ்ந்துள்ளனர்.